ஹாய் ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் சரி, இல்லை உங்களோட மனநிலையை மேம்படுத்துறதுக்காகவும் இது யூஸ் ஆகும். எப்போவுமே நம்மளோட தாட் எல்லாமே ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும், வெற்றியை கொண்டாடணும் அப்படிங்கிறத நோக்கி இருக்கு. வாழ்க்கையில் பல பேருக்கு நம்ம வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட வெற்றியை ஒரு நாளாவது கொண்டாடணும், நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள்ல இருந்து வெற்றி அடையணும் அப்படின்னு வெறித்தனமான வேகமான ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேரோட முன்னேற்றம் தடைபடுது. அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் எல்லாம் பேச போறோம். முக்கியமா இந்த இதுல நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து நம்மளோட எண்ணங்கள் மாறுது. நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எப்ப பண்ணனா நடக்கும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம பேச போறோம். சரியா? ஸோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் வைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்லை ஏதாவது டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும்னு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, வாழ்க்கையில் அதிகம் பேர் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஏஆர் ரகுமான சாராக இருக்கட்டும், இல்லை அப்துல் கலாம் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஒரு லெஜண்ட்ஸ்லாம் எல்லாமே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். ஏற்கனவே நம்ம பேரண்ட்ஸும் கூட அதை சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த முழுமையா நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம அவங்கள மாதிரியே ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியும். உங்கள சில பேரும் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா காலப்போக்கில் அதை மறந்துருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே திரும்பவும் நினைவு கொண்டு வரதா அப்படிங்கிறத நம்மளோட பேச போறோம். ஸோ நம்ம நிறைய நம்ம இதை கேட்டுட்டே இருக்கோம். நம்ம நிறைய இதை ட்ரை பண்றோம், சில டைம் ட்ரை பண்றது இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி இதை நம்புறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. சரியா? நாம ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணணும், இல்ல புதுசா ஒரு ஐடியாவை நம்ம மைண்டுக்கு கொண்டுட்டு வரணும், இல்ல நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் நம்மளோட எதிர்கால அதாவது ஃபியூச்சர் பத்தியான சிந்தனைகள் இது எல்லாமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு அதை கொண்டு போகணும். ஆள் மனசுல அதை பதிய வைக்கணும். எப்பெல்லாம் அந்த ஆள் மனசு ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மார்னிங் டைம் தான். இப்போ உங்க பேரண்ட்ஸே நீங்க சொல்லியிருப்பாங்க, உங்க அம்மாவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நைட்டு நான் படிச்சுட்டு தூங்குறேன் அப்படின்னு சொன்னா அம்மா என்ன சொல்றாங்க, வேணாம் நீ காலையில எந்திரிச்சு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 4 மணிக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4 மணி அப்படிங்கிற இந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 4 to 6 இந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம். உங்களுக்கு எந்த விஷயம் புரியலையோ, அதாவது மனசுல பதியாம இருக்கோ, அதை கூட இந்த 4 மணியில எந்திரிச்சு செய்யும் போது உங்க மனசு படிக்கும் போது உங்க மனசுல அது பதிஞ்சிரும். அது கடைசி வரைக்கும் மறக்காமலும் கூட இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பெரிய சயின்டிஸ்டும் சரி, இல்ல பெரிய பெரிய லெஜண்டும் சரி, நம்ம வாழ்க்கையில சாதிச்சவங்க இந்த பிரம்ம முகூர்த்த டைம் தான் மேக்சிமம் யூஸ் பண்றாங்க. அதாவது சீக்கிரமா தூங்கிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை பர்டிகுலரா நம்மளோட எதிர்காலத்துக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறத இந்த 4 o'clock தான் அவங்க செய்வாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல அட்மாஸ்பியர்ல அமைதியா இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3ல இருந்து 6 மணி வரைக்கும் சொல்லலாம். குறிப்பா இந்த 3 மணில இருந்து இந்த 5 மணி வரைக்கும் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டைம்ல நாம எதை பத்தி யோசிக்கிறோமோ, எது பத்தி நினைச்சாலும் சரி, நமக்கு அது கண்டிப்பா நடக்கும். இப்போ மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமானே என்ன பண்றாங்க அப்படின்னா, நைட்டு தூங்காம தூங்கிட்டு காலையில, அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எல்லாமே சைலண்டா இருக்கும்போது தான் அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல தான் எனக்கு மைண்டு ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, புது புது ஐடியாக்கள் அதுல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை ஆள் மனசு
கொண்டு போகணும் அப்படின்னா இந்த 4 o'clock டைம் தான் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதே வந்துட்டு ரொம்ப ஒரு சயின்டிஸ்டா இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஆளானவங்க, வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்றது இந்த பிரம்ம முகூர்த்த டைம் தான். இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நிறைய விஷயங்களை செய்வாங்க. நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மேரேஜ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த டைம் தான். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல பண்ணும்போது தான் இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து உங்ககிட்ட கிடைக்குது. ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த டைம். ஸோ இந்த டைம்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆள் மனசுக்கு போகும். நம்ம வாழ்க்கையில அது நிரந்தரமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு பல பேர் சொல்றது. ஓகேவா? அந்த செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லதா இருக்கட்டும், நல்லதை யோசிங்க, நல்லதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணும்போது ஈஸியா கிடைக்கும். இந்த ஆள் மனசு எப்பெல்லாம் ஓப்பனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த டைம் மட்டும்தான். அதாவது அளவுக்கு அதிகமா நீங்க கஷ்டமே பட வேணாம். ஜஸ்ட் நீங்க நினைச்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா ஆள் மனசுக்கு போய் சேரும். ஏன்னா ஆள் மனசுல அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல ஆள் மனசு டைரக்டா ஓப்பன்ல தான் இருக்கும். அதை வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா ஓப்பன் பண்ணணும். நான் வந்து அதை ஆள் மனசு நிலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க எதையுமே பண்ண வேண்டாம். சரியா? ஸோ நீங்க முழு மனசோட எதை நம்புறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ தியானம் பண்ணும்போது கூட சில பேர் வந்து அந்த உடம்புல 7 சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த சக்கரோட பவர் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புத புராணங்களையும் சித்தர்களையும் அந்த ஓலைச்சுவடிகளையும். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துதான் அந்த காலத்திலேயே இந்த பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதை பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோஸ் ஜஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை. ஏன் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அவங்களோட படிப்பு, வாழ்க்கை தேவையான விஷயங்களை எதிர்பார்க்கறது, முக்கியமா உடம்பு சரியில்லை, அதாவது நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கல, அதுக்கு வந்து என்னோட மனசு வந்து டிப்ரெஷனா இருக்கு, நான் வந்து ரொம்பவே அழுகிறேன், 1 மணி நேரம் அழுகிறேன், 2 நாளா 3 நாளா அழுதுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மன அமைதிக்கு நீங்க அந்த 4 o'clockல அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லையா பிடிச்ச விஷயத்த பத்தி யோசிங்க. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேளுங்க. இல்லைன்னா அதாவது யோசிங்க. இல்லைன்னா அது கிடைச்சா மாதிரி ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்களேன். அப்பனா சொல்ல போனா உங்ககிட்ட அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இல்ல. ஆனா அது இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமாவது படுங்களேன். அது கிடைக்காமயே போயிட்டு போகுது. கிடைக்காதுன்னு தெரியட்டும், இருக்கட்டும். ஒரு பக்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பத்தி நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படலாம்ல. அத இந்த பிரம்ம முகூர்த்த டைம் இந்த டைம் பண்ணி பாருங்களேன். ஈஸியா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தாங்க நடக்கும். உடனே நடந்துடாதுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட மன அமைதியை வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல தேடுனீங்க அப்படின்னா ஈஸியா எல்லாமே கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மேலும் உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.